எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா எனக்கு பெருமையாகவும் இருக்குப்பா, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் முன்னாள் நட்சத்திர சுழல்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் பார்த்தீங்கன்னா அந்த T20 சீரிஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஆப்போசிட்டாக இந்திய அணி 3-1 சொல்லிட்டு வின் பண்ணியிருக்காங்க. அந்த சீரீஸ் குறித்தும் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஹர்பஜன் சிங் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணியை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது, ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அதிரடியாக விளையாடுறாங்க. அது எல்லா டைமும் அது கரெக்டாக சூட்டபுளாக ஆகுது. திக்குன்னு பார்த்தோன்னா இந்த அணி குறைஞ்ச ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிடுறாங்க. என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் சீனியர் பிளேயர் யாரும் இல்லாமல் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய அணி பார்க்க எனக்கு பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அதிரடியாக விளையாடுறாங்க. இள வீரர்கள் பயம் இல்லாமல் விளையாடுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐபிஎல் தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்பஜன் சிங்கே சொல்லியிருக்காரு. அவர் யார் குறித்து சொல்கிறான்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா திலக் வர்மாலாம் ஐபிஎல் இருந்து தான் வந்திருக்காரு. எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஆடுறாங்க. அதேமாதிரி ரிங்கு சிங்காக இருக்கட்டும், அவரும் வந்து ஃபர்ஸ்ட்ல அடிப்பார். சூரியகுமார் யாதவ் கூட இருக்கட்டுங்க, அவர் கூட ஐபிஎல் மூலிமா தான் வந்தார். வந்து ஃபஸ்ட்டு பாலே இன்டர்நேஷனலில் 6 அடிச்சார். அதனால் ஐபிஎல் மூலிமா வந்து நிறைய பேர் எல்லாமே அதிரடியாக விளையாடுறாங்க. வந்த ஃபஸ்ட்டு பாலே அடிக்கிறாங்க. அதனால் ஐபிஎல் மூலிமா நிறைய பிளேயர் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹர்பஜன் சிங்கும் சொல்கிறாரு. அதுதான் உண்மை. அவங்களோட டேலண்ட் எல்லாமே காட்டுறாங்க ஐபிஎல் மூலிமா வந்து. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி கூட 5 ஃபார் எடுத்தார். இதில் ரவி பிஷ்ணாய் சூப்பராக போட்டார். அப்புறம் நம்ம ஹர்தீப் சிங் சூப்பராக போட்டார். நிறைய இளவீரர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி 3-1 சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்காவை சீரீஸாக வின் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க நாட்டில் போய்ட்டு ஒரு இளம் வீரர்கள், இந்திய அணி இள வீரர்கள் வின் பண்ணியிருக்காங்க. அது இள வீரர்கள் சொல்கிறதோட நல்ல ஒரு கேம் தெரிஞ்சவங்க, ஐபிஎல் மூலிமா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர்னு சொல்லலாம், வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் அடுத்து எந்த T20 சீரீஸ் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. அதுலேயும் இதேமாரி டீம் தானா இல்லை இள வீரர்கள் கொண்டு போமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியா கூட நாளைக்கு டெஸ்ட் போட்டி தொடங்க போகுது. அதில் கில்லு, நம்ம ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், ஹர்ஷித் ராணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இள அணி கொண்ட டீம் தான் போயிருக்குது. அங்கேயும் இதுமாதிரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆஸ்திரேலியாவை 4-1 இல்லை 4-5-0 சொல்லிட்டு வெற்றி பெறணும் நான் ஆவலாக இருக்கேன். அப்போ தான் இந்திய அணி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும். பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா கொஞ்சம் டேஞ்சர் தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஹர்பஜன் சிங் இந்திய அணி வீரர்கள் குறித்து கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காரு. அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.